மராட்டி அபங்கம்னா ஏதோ பாட்டு கிடையாது. மராட்டி அபங்கம்னா ஒரு வாழ்க்கை முறை. எப்படி சனாதன தர்மம் ஒரு வாழும் முறையோ அதற்படி மராட்டி அபங்கம் ஒரு வாழும் முறை. சனாதன தர்மத்திலே உள்ள 3 நாமங்கள் ராம, கிருஷ்ண, ஹரி. சின்ன குழந்தைக்கு கூட சொல்ல தெரியும். ஆரம்பத்திலே ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி என்று பாடும் பொழுது யாருக்கு பக்தி இருக்கின்றதோ அவர்கள் அந்த நாமத்தை கூறுவார்கள். தீ உடனே பிடிச்சிக்காது. ஒரு ஏற்றி விடணும், கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும், அப்புறம் ஒரு பெரிய தீப்பிழம்பு போல் பற்றி எரியும். அப்படி அந்த ஆரம்பம் ராமகிருஷ்ண ஹரி. நாம சங்கீர்த்தனம் என்றால் எந்த ஒரு சங்கீர்த்தனத்திலே இறைவனை புகழ்ந்து நாமத்தின் மூலம் புகழ்ந்து பக்தியின் மூலம் புகழ்ந்து பாடுகின்றோமோ அது நாம சங்கீர்த்தனம். ராமகிருஷ்ண ஹரி என்று பாடியவுடன் மனசுல ஒரு சின்ன ஆசை. யாரெல்லாம் சொல்றா பண்டரிபுரம் போயிருக்கேளான்னு கையை தூக்குங்க. எவ்வளவு பேர் போயிருக்கேள் பண்டரிபுரம்? அப்ப நான் சொல்ற விஷயம் புரியும். சின்ன விக்கிரகம், பெருசா ஒன்றும் கிடையாது. 3.5 அடி விக்கிரகம், கர்ப்ப கிரகம் ஒரு 6x6. இத்தினோண்டு ஒரு இடத்துக்குள்ள இவ்வளவு ஒரு சைத்தன்யம் பொதித்திருக்கின்றால் அதுக்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன? அந்த காரணம் நாமம். அந்த விட்டலனை பார்த்தவுடன் சுந்தரத்தே தியான, என்ன ஒரு அழகா இடுப்புல கையை வச்சு நின்றுருக்கான். சுந்தரத்தே தியான உபே விடேவரி ಕರಕಟಾವರಿ ಠೇವುನಿಯ ತುಳಸಿ ಹಾರಗಳ ಕಾಸೆ ಪೀತಾಂಬರ ಆವಡೆ ನಿರಂತರ ಹೇಚಿಧ್ಯಾನ ಮಕರ ಕುಂಡಲ ತಳಪತಿ ಶ್ರವಣಿ ಕಂಠಿ ಕೌಸ್ತುಭಮಣಿ ವಿರಾಜಿತ ತುಕಾಮಣೆ ಮಹಾಜೆ ಹೇಚಿ ಸರ್ವ ಸುಖ பாஹீன ஸ்ரீமுக ஆவடினே. அந்த ஒரு முகத்தை பார்த்த உடனே, அந்த ஒரு கண்ணை பார்த்த உடனே, அந்த பாதத்தை ஒரு ஸ்பர்ஷம் பண்ணின உடனே நமக்குள்ள ஒரு சைத்தன்யம் பிறக்கின்றது. அது சுந்தரத்தை தியான ஆரம்பம்.